கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் அவர். சார் வணக்கம். வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சமஸ்கிருதத்தோட அந்த குடமுழுக்கு விழாவில் தமிழ்லையும் அந்த மந்திரம் சொல்லி குடமுழுக்கு விழா நடத்தலான்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்றைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த வழக்கில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்ததுங்க சார்? வருகிற 7/7/2025 அன்று முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோவிலிலே குடமுழுக்கு நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 2000வது ஆண்டிலிருந்து கரூர் திருமக்கூடலூர் மணிமுத்தீஸ்வரர் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தினோம். அதுபோல தஞ்சை பெரிய கோயில், கரூர் பசுபதீஸ்வரர் கோயில், பழனி முருகன் கோயில் உட்பட அனைத்து பெரிய கோவில்களிலும் கும்பாபிஷேகமாக நடத்தப்படுவதை குடமுழுக்காக நடத்த வேண்டும். குறைந்தபட்சம் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் மந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கோரி பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து வந்தோம். அவ்வாறு உள்ள ஒரு வழக்கு தற்பொழுது திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு தொடர்பாக தமிழ் பற்றாளர் வியனரசு என்பவர் மூலமாக அந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செஞ்சோம். அந்த வழக்கில் நானும் மதுரை வழக்கறிஞர் நாராயணனும் ஆஜராகி வாதிட்டோம். இன்று காலையில் எங்களுடைய வழக்கு பட்டியலில் 228 இருந்தது. அதை சொல்லி நாங்கள் முன்னாடி விசாரிக்கணும்னு அவசரத்து நிலைமை கருதி சொன்னோம். இப்போ நீதியரசர் 2:15 மணிக்கு வழக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னார். அப்படி 2:15 மணிக்கு வழக்கு வந்த பொழுது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சு நாங்கள் பல்வேறு நிலைகளில் தமிழை பயன்படுத்துகிறோம், இத்தனை ஓதுவார்களை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம், இன்னென்ன மாதிரி தமிழ் மந்திரங்களெல்லாம் நாங்கள் ஓதுறோம்னு சொல்லி முருகக் கடவுளுக்கு பிரியமான மந்திரங்கள் எல்லாம் ஓதுறதாக அவங்களே வாலண்டரியாக தாமாக முன்வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க. பிறகு நாங்கள் மனுதாரர் தரப்பில் சொன்ன பொழுது நிறைய பல்வேறு கோயில்களில் இந்த குடமுழுக்கு தொடர்பான கோரிக்கை வரும் பொழுது அரசாங்கம் தமிழை பயன்படுத்துறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் முழுமையாக பயன்பாடு வரமாட்டேங்குது. அதனால் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் குடமுழுக்கு முழுக்க தமிழ் மந்திரங்களை வச்சு தான் செய்யணும். ஆனாலும் நடைமுறையில் சமஸ்கிருதம் இருக்கிறதுனால குறைந்தபட்சம் 50 விழுக்காடு சமஸ்கிருதம், 50 விழுக்காடு தமிழை பயன்படுத்தணும்னு கேட்குறோம். ஆனால் தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை அப்படி சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழை அதை யாகசாலை, கோவில் கருவறை, கோவில் விமானம் ஆகிய 3 இடங்கள்லையும் சமமான வாய்ப்பு இன்னும் தராமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனுதாரர் குறைபட்டு கொண்டு அவருடைய அந்த மனக்குறையை நாங்கள் வெளிப்படுத்தினோம். அப்போ நீதியரசர் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளாட் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. மனுதாரர் கோரிக்கையை வெறுப்பு இல்லாமல் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் வித்தியாசம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மனுதாரர் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த இந்து சமய அறநிலையத்துறையினர் சார்பாக அவங்க ஏற்கனவே ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் இந்தந்த வகையில் தமிழை பயன்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கில் தமிழ் மந்திரங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு இணையாக இடம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த மாதிரி இன்றைய வழக்கில் முடிவடைந்தது. இப்போ முருகன் என்பவர் தமிழ் கடவுள் தான். தமிழ் கடவுளுக்கு தமிழில் மந்திரம் சொல்கிறதுக்காக இப்படிலாம் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை இருக்கிறதா? அது ரொம்ப வருத்தமான ஒரு நிலை. தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இந்த கோயிலில் மாத்திரம் இடைப்பட்ட காலத்தில் தான் சமஸ்கிருதம் வந்திருக்கு. முதல்ல ஆரம்பத்தில் தமிழ் தான் இருந்திருக்கு. அந்த கைபர் போலன் கடவாய் வழியாக வந்த ஆரியர்கள் பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டில் அவங்களுடைய செல்வாக்கை செலுத்தி மன்னர்களிடத்தில் சில உத்தரவுகளை பெற்று சமஸ்கிருதத்தை நுழைச்சி வச்சுட்டாங்க. அதனால் இப்போ நடைமுறையில் சமஸ்கிருதம் இருந்துக்கிட்டு வர்றதுனால அந்த பழக்க வழக்கங்கிற முறையில் அதையும் நாங்கள் சகித்து கொள்ள வேண்டியிருக்குது. மற்றபடி முழுக்க தமிழில் வழிபாடு, தமிழில் குடமுழுக்கு தான் நடத்தப்படணும். ஆனாலும் குறைந்தபட்சம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப 50 விழுக்காடாவது தமிழில் மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகும் முன்னாடி
இந்து சமய அறநிலைத்துறைக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் கோரிக்கைகளை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் நீதிமன்றத்துக்கு நாடி நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு தான் ஓரளவுக்காவது தமிழுக்கு இடம் கிடைக்குது. அதனால் தொடர்ச்சியாக எல்லா கோவில் குடமுழுக்கும் வரும் பொழுதும் அதுக்கு ஒரு வழக்கு, அதுக்கு ஒரு அழுத்தம் வழக்கின் மூலமாக கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. வருத்தத்துக்குரியது தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் அரசு இருக்குன்றத வந்து பல்வேறு நபர்கள் வந்து கூறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு திராவிட மாடல் அரசில் இப்போ அண்மையில் நமக்குலாம் தெரியும் பல்வேறு கோயில் நிலங்கள்லாம் மீட்டிருக்காங்க. ஹெச்ஆர்என்சியோட செயல்பாடு வந்து முன்னை விட அதிகமான கோயில்களில் வந்து குடமுழுக்கு விழாலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த மாதிரியான அரசு இருக்கக்கூடிய சூழல்லையே நம்ம வழக்கு தொடுத்து தான் இந்த மாதிரியான நம்மளுடைய உரிமையை மீட்கணுமான்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த திராவிட மாடல் அரசு பெருமளவு சிறப்பாக செயல்படுகிறது. இந்து சமய அறநிலைத்துறை செயல்பாடும் சிறப்பாக இருக்குது. ஆனாலும் அந்த பழக்க வழக்கம், கஸ்டம் அண்ட் யூசேஜ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த பழக்க வழக்கத்தில் சமஸ்கிருதம் இருந்துட்டு வர்றதுனால திடீர்னு முழுசாக நீக்க முடியல. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி நீதிமன்ற வழக்குகள் மூலமாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். ஆனாலும் தமிழக அரசு அதை எங்களுடைய கோரிக்கை ஏற்று நீதிமன்றத்தில் அவங்களும் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோன்னு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து தமிழுக்கு எதிராக இந்த அரசு இல்லை. ஆனால் முழுமையாக கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்குது. அதனால் நாங்கள் மனுக்கள் மூலமாக நீதிமன்றத்தில் அணுகி உத்தரவுகளை பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்போ இருக்கிற திராவிட மாடல் அரசு டாக்டர் கலைஞர் அவர்கள் காலத்தில் தமிழுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க. திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் உலகையே வியக்கும் அளவில் வச்சுருக்காங்க. இப்போது கூட நம்முடைய வள்ளுவர் கோட்டம் சென்னையில் பல கோடி செலவு புதுப்பிச்சு சிறப்பு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த அரசாங்கம் தமிழுக்கு நிறைய செய்துக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனாலும் இந்த ஆன்மீகம் அப்படின்னு வரும்பொழுது அந்த பழக்க வழக்கம்னு ஒன்றை வச்சுக்கிட்டு அதை முழுமையாக தமிழ் படுத்த அந்த ஆன்மீக போர்வையில் இருக்கிற சில சக்திகள் வந்து தடுக்கிறாங்க. அந்த சக்திகள்னால் யாரை சொல்கிறீங்க? சக்திகள்னால் அதான் வந்து பிற மண்ணினர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணர்கள், அவங்கள வந்து பிற மண்ணினர் தான் பிராமணர்கள்ங்கிறாங்க. அது வெளியிலேருந்து வந்து குடியேறவங்க அந்த ஆரியர்கள். அவங்க வந்து ஒரு தாக்கத்தை கோயில்களை கைப்பற்றி வச்சுக்கிட்டு, பெரிய கோவில்களெல்லாம் கைப்பற்றி வச்சுக்கிட்டு, உதாரணமாக சிதம்பரம் நடராஜர் கோவில் போன்ற கோவில்களை அந்த ஆரிய பிராமணர்கள் கைப்பற்றி வச்சுக்கிட்டு தமிழுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரே போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. சம்பவத்துக்கு மத்தியிலே பார்த்தோம்னா அந்த முருகன் மாநாடும் பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. முருகனுக்கு அவ்வளோ பெரிய மாநாடு நடத்துனாங்க. ஆனால் முருகன் கோயிலில் வந்து தமிழ் வழிபாடு இல்லை. அதெல்லாம் எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றலை. இந்து அறநிலையத்துறை வந்து முருகன் கோயிலேருந்து வெளியேற சொல்கிறாங்கன்ற ஒரு கருத்து வருது. இதை எப்படி சார் பார்க்கலாம்? இந்து அறநிலையத்துறைக்கும் இஸ்லாமியர்கள் நிர்வகிக்கிற அவங்களுடைய மசூதி சம்பந்தமான நிர்வாகத்துக்கும் கிறிஸ்தவர்கள் நிர்வகிக்கிற திருச்சபைகள் சர்ச்சுகள் சம்பந்தமான நிர்வாகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை மக்களுக்கு தெளிவாக சொல்லணும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்களா அந்தந்த ஒரு ட்ரஸ்ட் மூலம் அமைப்பு மூலம் அந்த கட்டி நிர்வகிக்கிறாங்க. ஆனால் இந்து கோயில்கள் அப்படி அல்ல. யாரோ ஒருத்தர் கட்டினதல்ல, அது வந்து ராஜாக்கள் கட்டினது. ராஜாக்கள் கட்டினது மன்னர்களுடைய காலம் மாறிய பிறகு அந்த பழைய ராஜாக்கள் அரசர்கள் என்னென்ன சம்பாரித்து வச்சாங்களோ அதெல்லாம் தமிழக அரசுக்கு சொந்தமாகுது. அந்த விதத்தில் மன்னர்கள் கட்டிய கோவிலை தமிழக அரசு நிர்வகிக்கிறது. அது வேற. முஸ்லீம்கள் நிர்வகிக்கிற மசூதி, கிறிஸ்தவர்கள் நிர்வகிக்கிற சர்ச்செல்லாம் இது மன்னர்கள் கட்டினதில்லை. அது வந்து அந்தந்த சமயத்தை சேர்ந்தவங்க அவங்க ஏதோ வசூல் பண்ணி அல்லது ஒரு அறக்கட்டளை மூலம் கட்டி நிர்வகிச்சிட்ருக்காங்க. அதனால் வந்து தமிழக அரசு மசூதி கைப்பற்றலை, சர்ச்சை கைப்பற்றலை, இந்து கோயிலை மட்டும் கைப்பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி மதவாதிகள், சனாதனவாதிகள், அந்த இந்துத்துவ ஆசாமிகள் பேசுகிறது மக்களை குழப்பறதுக்காக பேசுகிறாங்க. அதில் உண்மை கிடையாது. சிறுபான்மையினர் நடத்துகிறலாம் அவங்களே கட்டினது. ராஜாக்கள் கட்டி கொடுக்கலையே. அந்தந்த சிறுபான்மையினராக அவங்க கட்டியிருக்காங்க, நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் அந்த இந்து கோயில்கள் அப்படி இல்லை, ராஜாக்கள் கட்டினது. அதனால் அது ராஜாக்கள் இருக்க பிறகு இப்போ ராஜா நிலைமையில் இருக்கிற மகாராஜா நிலைமையில் இருக்கிற முதலமைச்சர்கள் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தான் வந்தது நிர்வாகம். அதனால் இந்த நிர்வாகமே வேறு. இதை போய் எங்கள்கிட்ட கொடுன்னு கேட்குறேன்னா தஞ்சை பெரிய கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில்,
திருவண்ணாமலை கோயிலை, பழனி கோயிலை இதெல்லாமே ஆரிய பிராமணர்களாக கட்டினாங்க. அவங்க வெறும் பூசை தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. கட்டினவங்களெல்லாம் வந்து அந்த காலத்து ராஜாக்கள் தானே. அப்போ ராஜாக்கள் கட்டினது எப்படி வேறு சிலருக்கு கொடுக்க முடியும்? அவங்க கோரிக்கையே தப்பு. இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் சரி, தொடர்ந்து இந்த கோயில்கள்லாம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு தான் இருக்கணும். அதை யாருக்கு தனியார் கொடுக்கணும்னு கேட்குறதே ஒரு நயவஞ்சகமான ஒரு ஆசை கொண்ட ஒரு கூற்று. அதில் உண்மை இல்லை, அது சரியும் இல்லை. இந்து சமய அறநிலைத்துறை தான் சிறப்பாக செயல்படுது, மேலும் சிறப்பாக செயல்படணும். கூடுதலாக நம்முடைய மதுரையில் சில நாளைக்கு முன்னால் சனாதனவாதிகள் அவங்க வந்து முருகன் மாநாடு நடத்துனாங்க. அவங்க அந்த மாநாடு நடத்திட்டு போன பிறகு வேறு எந்த விதமான கோரிக்கையும் காணோம். அவ்வளோதான். அந்த மாநாட்டில் அரசியல் பேசிட்டு போனாங்க. அதன் தொடர்ச்சியாக ஒன்றையும் காணாமே. இப்போ திருச்செந்தூரில் தமிழ் குடமுழுக்கு நடத்தணும்னு யாருமே கேட்கலையே. அந்த முருகன் மாநாடு நடத்துகிறவங்க யாருமே திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கில் தமிழ் மந்திரங்களை பயன்படுத்தணும் ஒருத்தர் கூட கேட்கல. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? அவர்கள் நோக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை கைப்பற்றி கொள்ளையடிக்கணுங்கிறது தான். அதுக்கு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, அரசாங்கம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கோரிக்கை ஏற்க முடியாது. கூடுதலாக வந்து அந்த தீர்ப்பு மூலமாக நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோங்க சார்? இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தமிழனுடைய அர்ச்சனை மீண்டு வரதை நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, தமிழ்நாட்டில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க சமஸ்கிருதமாக இருந்தது. இப்போ கேட்குறவங்களுக்கு தமிழில் பண்ணப்படும்னு இருக்குது. அதே கூட தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு இல்லாமல் இங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு அதை மாற்றணுன்னு நிறைய தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. தமிழிலும் அல்ல தமிழில் அப்படின்னு வரணும் அப்படின்னு. படிப்படியாக தமிழுக்கு இடம் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட தமிழக அரசு வந்து கோப்புகள் எல்லாம் தமிழில் தான் இருக்கணும், தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழில் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைகள் நிறுவனங்களின் பேரில் தமிழில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி தமிழுக்கு ஆதரவான அரசு தான். ஆனால் அது இன்னும் முழுமை பெறல. தொடர்ந்து கோரிக்கை வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு வருது. நன்றி சார். நன்றி.